எல்லா ஆசையுமே அவர் தான் இருக்கட்டும். அவரை பார்க்க வேண்டிய ஆசை. ஆண்டவரே, நீங்க எனக்கு எவ்வளோ கொடுத்தாலும் நான் உங்களை நேசிப்பேன். நீங்க எனக்கு கொடுக்காவிட்டாலும் நான் உங்களை நேசிப்பேன். இந்த ஆசை நம்மளுக்குள்ள இருந்தாலே கர்த்தர் நம்மள அதிகமா ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்குது, 11வது அதிகாரம் 23. நீதிமானின் ஆசை நன்மையே, துன்மார்க்கருடைய நம்பிக்கையோ கோபாக்கனியாக போகுமாம். சங்கீதம் 112 10வது வசனத்துல, துன்மார்க்கருடைய ஆசை அழியும், கர்த்தர் இல்லாம அங்க ஒரு ஆசை இருக்குதுன்னா அது அழியும். நல்லா புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் இல்லாம ஏதாவது ஒரு ஆசை வருதுனாக்கா அது அழிஞ்சு போகும். கர்த்தர் இருக்கிறானாக்கா அந்த ஆசைலாம் நம்மளுக்கு கர்த்தர் நமக்கு நிறைவேற்றி தருகிற தேவனா இருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஆண்டவரை உங்க வீட்டுல வரவீங்க, அவரை பார்க்கணும்னு ஆசைப்படுங்க, அவரோடு கூட பேசணும்னு ஆசைப்படுங்க. அவருக்கு வந்தாலே, ஆண்டவரே நான் என்ன கொடுக்குறேன், நான் என்ன கொடுக்குறேன் ஆண்டவரே சொல்லுங்க. எல்லாவற்றையும் அவர் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிற உங்க குடும்பத்தையே உடனே சொல்லிட்டால, உன் குடும்பத்துக்கே ரட்சிப்பு வந்தது. அது வேணுங்க. ஒரு சமாதானமான வாழ்க்கை வேணும். 2 நாள் ஹாப்பி ஃபேமிலி பத்தி பார்த்தோம். இன்னைக்கு நம்ம வீட்டுக்குள்ளேயும் நமக்குள்ளேயும் நம்ம சமுதாயத்திலையும் ஒரு ஹாப்பியா இருக்கணும்னாக்கா இயேசு கிட்ட பேசுங்க, இயேசுவை பாருங்க. சமுதாயமே இயேசுவை பார்க்கட்டும், நம்மளும் இயேசுவை பார்க்கலாம். இயேசுவை பார்க்க 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 நம்மளுடைய ஐக்கியமும் பார்த்தீங்களா சூப்பரா இருக்கும். நமக்கு ஆண்டவர் நல்ல ஒரு ஐக்கியத்தையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கூட்டி தருகிற தேவனா